ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பிளண்டர் டியூட்டோரியல் இன் தமிழ். இதில் நாங்கள் இந்த சீரீஸில் நாங்கள் ஸ்கல்ப்டிங் பார்க்குறோம். இது இந்த ஸ்கல்ப்டிங் வியூ பாட். நான் லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோவும் அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ரேடியஸ், இந்த செட்டிங், ஸ்ட்ரென்த், இந்த செட்டிங்கு மற்ற டைன் டொப்போ சிமிட்ரி ஆக்ஷன் இது பார்த்தேன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ப்ரெஷஸ் பார்ப்போம். ஃபுல்லாக என்னென்ன ப்ரெஷஸ், என்னென்ன பிஹேவியர்ன்றதை விளங்கப்படுத்துவேன். இதில் எந்த விதமான மாடலிசம் இருக்காது. தனியாக ப்ரெஷஸ் என்ன விதமான ஃபஸ்ட்டு ப்ரெஷஸ் என்ன மெத்தட் பிஹேவியர்ஸ்ன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் மிச்சது போடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சேனல்லே இதில் நான் ஸ்கல்ப்டிங், அனிமேஷன் அண்டு பிளண்டர் டியூட்டோரியல்ன்ற பேசிக் மாடலிங் இதில் விட்டுருக்கேன். 2.80 அண்ட் 2.79 ரெண்டுக்குமான பேசிக் டியூட்டோரியல் இருக்குது. ஆர்வம் உள்ளாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளண்டரில் இருக்க ப்ரஷஸ், இதில் நான் பிளண்டர் ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெளியிலே ப்ரஷ் வாங்கி டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி டவுன்லோட் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன்ட்டு. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையாக இருந்ததுன்னா ஃபைலில் போய் அப்பனில் போயிட்டு எங்கே ப்ரஷஸ் இருக்கோ அங்கே நீங்கள் அப்பன் பண்ணணும். நான் எனக்கு தேவையில்லை இந்த டைமில், ஃப்யூச்சரில் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் ட்ரோ ப்ரஷ் இருக்குது, இதில் பாக்ஸ் கைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. கலரில் ப்ளூவில் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரேஞ்ச் கலரில் இருக்குது, அடுத்தது ஜெலோவில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, வேர்டசிஸை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படும். இது பார்த்திங்கன்னா ஸ்மூத்தான இதை ஆட் பண்ணாமல் இதில் ஸ்மூத் பண்ணுறது, ஃப்ளட் பண்ணுறது அப்படியான ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணப்படும். இது கிராப் ப்ரஷஸ், வேர்டஸையை தூர இடத்துக்கு இழுக்கிறது, இப்போ கிராப் பண்ணி இழுக்கிறது. மற்றது ஸ்னேக், இது தம் ஃபங்க்ஷன்ன்றது. இப்போ நீங்கள் ஒரு கிளேயில் உங்களோட விரலை வச்சு ஒரு பிஹேவியர் அப்படி தேய்ச்சி ஒரு பிஹேவியர் எடுப்பீங்க தானே, அந்த ஃபங்க்ஷன்ஸ். இது நட்ச், ரொட்டேட், இது மாஸ்க். பார்த்தீங்கன்னா ட்ரோ ப்ரஷ் நான் இதில் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியஸ், ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது. இப்போ டைன் டொப்போ நான் ஆன் பண்ணுறேன். கன்ஸ்டன்ட் நான் 50 விட்டுருக்கேன். நீங்கள் பிகினர்ஸ் அப்படி உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் சொன்னால் டீட்டெயில்ஸ் குறைச்சி யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ நான் 20 வரேன். ஏன்னா டீட்டெயில்ஸ் கூட உங்களோட பீஸிൻ്റെ கெப்பாசிட்டி கூட இதோட ஹேங் ஆக பார்க்கும். ரோ ப்ரஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோ ப்ரஷ் ஒரு இதுக்கு மேலே, இந்த ஆப்ஜெக்ட்க்கு மேலே ட்ரோ பண்ணுது. அதில் மீனிங்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டஸையை புல் பண்ணுது. ஆனால் டீட்டெயிலாக கூட்டி 20 விட்டுருக்கேன். அதை நான் குறைச்சி விட்டுருந்தேன்னு சொன்னால் குறைவான டீட்டெயிலை இதை புல் பண்ணி எடுக்கும். இதுதான் ட்ரோ ப்ரஷ். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு இதை ட்ரோ பண்ணி எடுக்கிறது. இதில் இருக்கிற மோஸ்ட்லி இது எல்லாமே சிமிலராக இருக்கும், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். கிளே ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஆப்ஷனில் யூனிஃபைட் ப்ரஷஸில் நீங்கள் சைஸ் நான் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண எல்லா ப்ரஷுக்கும் ஒரே ஸ்ட்ரென்த் தான் வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒர்க். நீங்கள் நான் அதில் இதை அன்செக் பண்ணி விட்றேன். அதுங்க கிளே ஸ்ட்ரிப். கிளே பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபங்க்ஷன் ரெண்டும் ஒரே ரேடியஸ், ஒரே ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் கூட வேலை பண்ணுங்க. ஒரு கிளிக் பண்ணிக்கல இது கூட ஆட் பண்ணுது, இது ஒரு கிளிக் பண்ணிக்கல குறி ஆட் பண்ணுது. ரோ ப்ரஷ் சேம் ஃபங்க்ஷன். நீங்கள் கண்ட்ரோல் அமர்த்தினீங்க சொன்னால் டிக் கீழே கொண்டு போகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்னது யூஸ் ஆகும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹியூமன் ஹெட் பேஸ். இதில் ஸ்க்ளப் மோட் பார்த்தீங்கன்னா ட்ரோ மோட்டில் போயிட்டு இதை நான் ஷேப் எடுத்துகிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு போகும். உங்களுக்கு அது டீட்டெயில் நான் டைண்டோ போய் இங்கே ஓன் பண்ணல, புஷ் பண்ணிட்டு போகும். ஹியூமன்ட்ட பேஸ் நான் ஒரு ஐயை சும்மா ஒரு ஸ்பியர் எடுத்து ஐயை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி எனக்கு யூஸ் பண்ணுவோம்.
பார்த்திங்கன்னா ட்ரோ மேட். அது கிளேயும் இப்போ சிமிலர். அடுத்த கிளே ஸ்ட்ரிப்பில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆப்ஜெக்டிவ் மேலே ஸ்ட்ரைட்டாகவே நிறைய கிளேயை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வேர்டஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே கிளிக்கில் பாருங்கள், நிறைய ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு பேஸ்மெண்ட்ஸில் இது நிறைய யூஸ் பண்ணோம். பேஸ்மெண்ட்ஸுக்கு நிறைய ஆட் பண்ணுறதுக்கு சேர்ந்த கூட்டிகிட்டு ஆட் பண்ணுற பாருங்க. ஸ்ட்ரைட்டாகவே நிறைய இந்த வேர்டஸை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் சிமிலர் ஒர்க்காக இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் ஃப்யூச்சரில் தான் நீங்கள் அதுக்கு வித்தியமான இந்த லேயர் ப்ரஷ் என்ன பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளேக்கும் கிளே ஸ்ட்ரிப்புக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே அப்படி ஒரு டீட்டெயில் இருக்குது. நீங்கள் ஒரு இதை ஷேப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த கிளே அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் கிளே எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணோம். இதே நீங்கள் இந்த கிளே ஸ்ட்ரிப் ஆட் பண்ணிக்கல, கிளே ஸ்ட்ரிப் கீழே இருந்து இந்த உங்களோட டீட்டெயில் அப்படி சேவ் எடுத்துட்டு கீழே இருந்து புஷ் பண்ணிட்டு வரும் வெர்டஸியை. அடுத்த லே ப்ரஷ் டொப்பில் ஆட் பண்ணுறது நிறைய தேவையான வெர்டஸஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்காது. இது கிளே ப்ரஷ். இன்ஃப்ளேட்டுன்னு சொல்கிறது இது வழியில் இதை எடுத்துகிட்டு வரும், ஆனால் ஃப்ளேக் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் உங்களுக்கு இதை வெர்டஸை புஷ் பண்ணிட்டு வரேன். அடுத்தது பிளாக். ரெண்டுமே சிமிலர் தான், ஆனால் வித்தியாசம் தான். இது இந்த ஸ்பீட் கூட வரங்க, இது ஸ்ட்ரைட்டாகவே புஷ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணிட்டு வேண்டாம், இது வழியில் புஷ் பண்ணிட்டு வரேன். அடுத்தது க்ரீஸ் ப்ரஷ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன கோடு மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் புஷ் பண்ணி இந்த வித்தியாசமாக காணும் ஒரு கோடு மாதிரி. இதெல்லாம் அந்த ஐ மாடல்ஸ்லாம் இது ரொம்ப இதை கண்ட்ரோலோட பிஞ்ச் பண்ணிட்டு போகும். கண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடவெளிக்கில் இருக்க வெட்டு க்ரீஸ் ப்ரஷ் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ப்ரஷ். இது நார்மலாக இது நீங்கள் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணீங்களே ஜெட்டை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஸ்மூத்தாக பட் இது ஸ்மூத் பண்ணும். அடுத்து ஃப்ளட்னு. இந்த ஃப்ளட்னின் ப்ரஷ் கொஞ்சம் இந்த ஏரியாவை ஃப்ளட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதில் ரேடியஸ் யூனிட் வியூவில் இருக்குது, சீனில் இருக்குது. இப்போ வியூவில் இருந்தால் உங்களுக்கு எந்த ஃபேஸ் தெரியுதோ டீட்டெயிலாக ஃபேஸ் சொன்ன ராக் டிசைனிங்கெல்லாம் அது மெயினாக இருக்கும். வியூவில் உங்களுக்கு தெரிகிற வியூவிலேருந்து ஃப்ளாட் பண்ணிட்டு போகும். இது ஃப்ளாட்னிங் இது. அடுத்து ஃபில். இந்த ஃபில் ப்ரஷ்ஷுக்கு இந்த ரோ ப்ரஷ்ஷுக்கும் ஃபில் ப்ரஷ்ஷுக்கும் இந்த இடையில நான் ஃபில் பண்ண வேண்டாம். ரோ ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்மூத் பண்ணி தான் நாங்கள் இதை ஃபில் பண்ணிட்டு வரோம். இந்த இடையில இந்த ஃபில் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கல இது ஸ்மூத்தாகவே ஃபில் பண்ணிட்டு வரோம் பாருங்க. நல்ல ஸ்மூத்தாக ஃபில் பண்ணிடுறோம். ஸ்க்ரே ப்ரஷ் சிமிலர். ஃபில் ப்ரஷின் சிமிலர், ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியராக இருக்கும். ஃப்ளட் அண்ட் ப்ரஷின் சிமிலர், ஃப்ளட் பண்ணிட்டு வர மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரேப் பண்ணுற மாதிரி. அடுத்து பிஞ்ச் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ரீஸ் ப்ரஷில் பிஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிடிச்சி இந்த ஒரு சின்ன இது மாதிரி பிடிக்கிற இது அந்த பிஞ்ச் ஆப்ஷன், அதே மாதிரி தான் இது பிஞ்ச் இருக்குது. இது இந்த க்ரீஸ் ஆப்ஷன் நீங்கள் இது எங்கே எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா இது க்ரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதை பிடிச்சி எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த க்ரீஸ் ஆப்ஷன். இந்த க்ரீஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிஞ்ச் ப்ரஷை நீங்கள் இதாக யூஸ் பண்ணலாம். ஸ்மூத் பண்ணி எடுத்துகிட்டு வரும் பிஞ்ச் ப்ரஷ். பாருங்கள், இது இந்த பிஞ்ச் பண்ணாத இடங்கள் எல்லாம் இதில் பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும். பிஞ்ச் பண்ண இடங்களில் இந்த பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஒரே கலர் மோஸ்ட்லி ஸ்மூத் பண்ணுறதாவது இது கிராப் ப்ரஷ். அடுத்தது கிராப் ப்ரஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக
எனக்கு இதை நான் இப்படி கிராப் பண்ணுறேன். கிராப் பண்ணி பாருங்க, இந்த இடைக்குள்ள எனக்கு புது வேர்டசிஸும் உருவாகலை. அந்த இருந்த வேர்டசிஸை அப்படியே எடுத்து மூவ் பண்ணியிருக்குது. இது கிராப் ப்ரஷ். அடுத்து ஸ்னீக் ப்ரஷ். நான் கிராப் பண்ணி சிமிலர் தான், ஆனால் நான் கிராப் பண்ணிக்கல புது வேர்டசிஸ் உருவாகும். நான் கிராப் பண்ணிட்டு போகும் புது வேர்டசிஸ் அப்படியே இழுத்துட்டு போகும். இதே ஃபங்க்ஷன் நான் கிராப் ப்ரஷில் செய்யலாது. இதெல்லாம் கிராப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருக்குன்ட்டு. அதாவது 2 வித்தியாசம். ஸ்னீக் ப்ரஷ், கிராப் ப்ரஷ். இதை வந்து தம் ப்ரஷ்ன்றது இந்த டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த உங்கள் தம்மை வச்சு ஒரு ஷேப் எடுப்பீங்க, புஷ் பண்ணி. அதான் அந்த தம் ப்ரஷ். நட்சுன்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னேன். இப்படி இருக்க டீட்டெயில்ஸை அந்த நட்ச் ப்ரஷ் என்ன செய்ய பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் ஒரு கர்வி ஷேப்பில் எடுக்கலாம். அதை புஷ் பண்ணி அல்லது அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுக்கொண்டு அதை புஷ் பண்ணிவிடும். சிமிலர் ரொட்டேட், இதை ரொட்டேட் பண்ணுறது. சிம்பிளிஃபிட்டி நான் கடைசி சொல்கிறேன். மாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு சைடில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் இப்போ ட்ரேஸ் பண்ணாலும் பிளாக்காக தெரியுது. இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ ட்ரோ ப்ரஷ்ஷோ எந்த ப்ரஷ் அப்ளை பண்ணாலும் இந்த பிளாக்காக இருக்கிற இடத்துல எந்த எஃபெக்டும் இருக்காது. முக்கியமானதில்லை. இப்போ இதே நீங்கள் ஒரு மாஸ்கில் போயிட்டு சிமிலராக இந்த இடத்த தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட ஐயா கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகும். இன்வெர்ட் ஆகிட்டு அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது மாஸ்க். இதோட இந்த ஷார்ட்கட் கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் டைம் கிளியர் மாஸ்க். இந்த ஹைட் மார்க்ஸில் இருக்குது மிச்சம். இந்த இது கிளியர் பண்ண அடுத்த பாக்ஸ் மார்க்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ கிளியர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அது மாஸ்க் ஆகும். பாக்ஸ் ஃபுல்லாக அடுத்தது பாக்ஸ் ஹைட். இது என்ன சொன்னால் கிளியர் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். இப்போ இதில் இருக்க முக்கியம்னா சிமிட்ரி ஓனாக இருந்தாலும் இங்கே இதில் ஒர்க் பண்ணிக்கல இந்த ஹைடான ஆப்ஷனில் சிமிட்ரைஸ் இருக்காது. அது கவனமாக இருக்கணும். ஷோவில் கொடுத்தா ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். அடுத்த சிம்பிளிஃபிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் லோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இதில் ஹை டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த இதில் தேவையில்லாத இடங்களில் உங்களுக்கு சிம்பிளி ஆகும்னு சொன்னால் இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிம்பிளி பண்ணிட்டு வரும். இதில் சிம்பிளி பண்ணிட்டு வரும் குறைவான இடங்களில். சென்டர் நான் ஃபுல்லாக கூட்டுறேன். நாங்கள் இது மெஷாவோட வச்சு சிம்பிளி பண்ணிட்டு வரோம். இந்த வேர்டிசஸ் நீங்கள் குறைச்சி கொண்டு வரோம். இது கடைசி ஃபைனல் ஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க கூட. ஸ்மூத் பண்ணுறோட சேர்த்து இதில் ஓட்டோ ஸ்மூத் இருக்குது, ஸ்மூத் பண்ணிட்டு வரோம். இதான் ப்ரஷஸ். நம்மள ட்ரோன்ற மோஸ்ட்லி ப்ரஷஸ் பேர்களில் தெரியும். அடுத்தது ப்ரஷஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இது ட்ரா பண்ணி எடுக்கிறது. நெக்ஸ்ட்லேருந்து நான் ஏதாவது சிமிலராக இப்போ ப்ராப்பர் ஸ்கல்ப்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். சின்ன சின்ன ஆப்ஜெக்டிவ்லாம் இருந்து சின்ன சின்ன பேசிக் ஆப்ஜெக்டிவில் ஸ்கல்ப்ட் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணோம். இது ஃபுல்லாகவே பேசிக்ஸ் தான். நெக்ஸ்ட்லேருந்து நான் ஸ்கல்ப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.